மக்களே இங்க கொஞ்சம் கவனிங்க. கிரிக்கெட் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கேட்ச் பிடிச்சாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சர்பராஸ் கான் செஞ்ச காரியத்தை பார்த்தா நீங்க வாயடைச்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டி இருக்காருங்க அந்த மனுஷன். இது வெறும் கேட்ச் இல்ல மக்களே, இது ஒரு மேஜிக். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த மேட்ச்ல சர்பராஸ் கான் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் இருக்கே, அப்பா ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேனை அப்படியே தூக்கிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் பக்கம் நின்னு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரே அந்த நமன்தீர், அவரைத்தான் இன்னைக்கு சர்பராஸ் காலி பண்ணி இருக்காரு. நமன்தீர் 37 பந்துகள்ல 57 ரன் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டு இருந்தார் மக்களே. அதுல 4 போர் 3 சிக்ஸர் வேற. மனுஷன் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னு இருந்தா மும்பை ஸ்கோர் 180 வரைக்கும் போயிருக்கும். ஆனா சர்பராஸ் கான் விடணுமே. நிறைய பேர் இந்த சர்பராஸ் கானை பார்த்து என்ன சொன்னீங்க? சர்பராஸ் ஃபிட்டா இல்ல, அவரு ரொம்ப குண்டா இருக்காரு, அவரால் அங்க இங்க நகர முடியாதுன்னு எல்லாம் ஓட்டுனீங்கல்ல. இப்ப பாருங்க மக்களே, பந்து வீசினது யாருன்னு பார்த்தா ஜேமியோ வுட்டன். அந்த நேரத்துல சர்பராஸ் கான் ஒன்னும் மெயின் 11ல இல்ல, அவர் ஒரு சப்ஸ்டிடியூட் பில்டரா தான் உள்ள வந்தாரு. ஆனா நமன்தீர் ஒரு பயங்கரமான ஷாட் அடிக்க நம்ம சர்பராஸ் கான் ஒரு வேலையை செஞ்சாரு பாருங்க. சர்பராஸ் ஒரு வலது கை பழக்கம் உள்ளவர், ஆனா பந்து அவரோட இடது பக்கம் போச்சு. அவர் யோசிக்கவே இல்லை மக்களே. இடது பக்கம் காத்துல ஒரு நீளமான தாவுனாரு பாருங்க. மரண மாஸ். 30 யார்ட் சர்க்கிளுக்கு உள்ள நின்னுட்டு இருக்கும்போது பந்து மின்னல் வேகத்துல வரும். அதை பிடிக்கணும்னா செம்ம ஸ்பீடு வேணும். ஆனா நம்ம சர்பராஸ் அவரோட ரிஃப்ளெக்ஸை பயன்படுத்தி 2 கைகளையும் இடது பக்கம் கொண்டு போய் அப்படியே காத்துல பறந்தாரு. ஏன்னா பந்து தூரமா போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு கையை போட்டா பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு 2 காலையும் ஊன்றி ஒரு எகிரி குதிச்சாரு. நீங்களே அந்த போட்டோவை பாருங்க மக்களே. அந்த ஜம்ப்ல அவரோட உடம்பும் கையும் எப்படி பந்து வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. அப்படி ஒரு பாய்ச்சல் பாய்ஞ்சு அந்த பந்த கப்புன்னு பிடிச்சிட்டாரு. காத்துல பறந்து பந்தை பிடிச்ச வேகத்துல தரையில விழும்போது அடி பலமா விழும்னு தெரிஞ்சும் மனுஷன் பந்தை விடவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேசன் ஹோல்டர் பிடிச்ச ஒரு கேட்ச் பெரிய பஞ்சாயத்து ஆச்சுல்ல. ஆனா சர்பராஸ் கான் இந்த கேட்சை செம்ம கிளாஸா பிடிச்சிருக்காரு. அவர் தரையில விழுந்தாலும் பந்து ஒரு இடத்துல கூட தரையில படவே இல்லை. பந்தை கச்சிதமா கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கெத்தா எழுந்து நின்று ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு பாருங்க. அதுதான் மாஸ். சர்பராஸ் ஒரு மோசமான பீல்டர். அவரால் கேட்ச் பிடிக்க முடியாதுன்னு சொன்ன எல்லாருடைய வாயையும் இன்னைக்கு இந்த ஒரு கேட்ச் மூலமா அடைச்சிட்டாரு. ஐபிஎல் 2026 சீசன்ல சர்பராஸ் கான் பிடிக்கிற 2வது சூப்பர் கேட்ச் இது மக்களே. ஏற்கனவே இதே சீசன்ல ஒரு மரண கேட்ச் பிடிச்சிருந்தாரு. இப்போ மறுபடியும் ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான கேட்சை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா நண்பர்களே? சர்பராஸ் கானோட இந்த அதிரடி பீல்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சர்பராஸ் கானோட இந்த வெறித்தனமான ஆட்டத்தை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.